நான் உங்கள் வெண்ணிலவன். ஆக இன்னைக்கு வந்து என்னோட ஹோம் டூர்ல பலா மரத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பலா மரம் எவ்வளவு பிஞ்சு விட்டுருக்கு, அதோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, தற்சார்பு பொருளாதார கொள்கையில முக்கியமாக பங்கு வகிக்கிறது முந்திரி. எங்க ஊர்ல முந்திரி பிளஸ் பலா. அந்த பலாவை பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதான் எங்க வீட்டு பின்னாடி இருக்கிற பலா இது, சரிங்களா? இந்த பலா வந்து முக்கணிகளை முக்கியமான கனின்னு சொல்லுவாங்க பலா. இதுல வந்து நார் சத்துக்கள் அதிகமா இருக்கு. செரிமான பிரச்சனையை வந்து ஈஸியா தீர்க்கும். இது ஒரு கோடைக்கால பழ வகை அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? இதயத்துக்கு வந்து இதய நோயாளிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இந்த பலா. இது வந்து ஒரு பலாவோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாயில இருந்து இன்னைக்கு வந்து 130 ரூபாய். சராசரியா விலை வரும்போது ஒரு 80 ரூபாய், ஒரு 100 ரூபாய்க்கு வந்து சராசரியா அதோட அறுவடை காலத்துல வந்துடும், சரிங்களா? அப்படியே என்னோட பலா மரத்தை பாருங்களேன். எனக்கு வந்து எவ்வளவு பிஞ்சு விட்டுருக்கு. இது வந்து ஸ்டார்டிங் 2 வாட்டி வந்து பிஞ்சு விடும், சரிங்களா? இது ஏப்ரல் மேல வந்து காய்க்கிற சீசன் ஃபுட் இது. இது வந்து 2 வாட்டி வந்து பிஞ்சு விடும், சரிங்களா? இந்த இந்த ஒரு வாட்டி விட்ட பிஞ்சுக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 100 காய்க்கு மேல இருக்கு. இதுல இதுல என்ன ஒரு பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு காய் வந்து சராசரியா நீங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டாலே எனக்கு 100 காய்க்கு எவ்வளவு ஆகுது? 10,000 ரூபாய் ஆகுது. இதே வந்து ஒரு 150 காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 15,000 ரூபாய் வந்துருது, சரிங்களா? அந்த மாதிரி இதான் தற்சார்புல முக்கியமான இது. இதை நோக்கி நான் பயணிக்க போறேன். இதுக்கு முன்னாடி எல்லாரும் பயணிச்சாங்க, இதை விட்டுட்டாங்க இடைக்காலப்பட்டத்துல பொருளாதாரம் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதை நோக்கி நான் பயணிக்க போறேன். எங்க வீட்டுல ஆக்சுவலா நான் இது வரைக்கும் வந்து விவசாயம் பண்ணது கிடையாது. எங்க வீட்டுல வந்து எங்க கொள்ளையில ஒரு 30 பலா மரம் புதுசா வச்சிருக்கோம். டெய்லியும் அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். இதுல ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு பலாவுல. இதான் நான் சொன்ன தற்சார்பு பொருளாதார கொள்கை. வேலைக்கு போக வேணாம். 2 மாசம் மகசூல், மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் தான், சரிங்களா? ஆனா வருமானம் இரட்டிப்பா கிடைக்கும். ஓகே, அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.